ராவணசுவாமி கோவிலில் தரிசனத்தை முடித்துவிட்டு பிரதமர் கிளம்பியிருக்கிறார். பிரதமர் கிளம்பி இப்போது தமிழ்நாடு சுற்றுலா மைதானத்தில் நடக்க இருக்கக்கூடிய அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இருக்கிறார். அதற்காக பிரதமருடைய வாகனம் வருகிறது. பிரதமருடைய வாகனத்தை பார்த்து ரெண்டு பக்கமும் கூடியிருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள், பொதுமக்கள், தொண்டர்கள் எல்லாம் அவரை வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இதன் பிறகு அரசு நடத்தக்கூடிய இந்த அரசு விழாவில் பிரதமர் பங்கேற்கிறார். இங்கே தான் மொத்தம் 8500 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை, புதிய சாலைகளுக்கான அடிக்கல் நாட்டக்கூடியதெல்லாம் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். மொத்தம் இதில் 3 4 வழிச்சாலைகள் திறந்து வைக்கப்படுகிறது. அதே போல் புதிதாக ஒரு 4 வழிச்சாலைக்கான அடிக்கல்லும் நாட்டப்படுகிறது. வாலாஜாபேட்டை, ராணிப்பேட்டை, தமிழ்நாடு ஆந்திர பிரதேச எல்லை பிரிவு 4 வழிச்சாலையினுடைய அந்த பணிகளையும் பிரதமர் தொடங்கி வைக்க இருக்கிறார். அதற்காக விழா நடக்கக்கூடிய இடத்திற்கு பிரதமர் வந்து கொண்டிருப்பதை காட்சிகளில் பார்க்கிறோம். மறுபுறம் பிரதமரை பார்த்து கையசைக்கக்கூடிய பொதுமக்கள், தொண்டர்கள், பாஜக நிர்வாகிகளையும் காட்சிகளில் பார்க்கிறோம். தொடர்ந்து செய்தியாளர் சோனிமுத்தன் இணைகிறார். சோனிமுத்தன், பிரதமர் கோவிலிருந்து கிளம்பிட்டார். இப்போது விழா நடக்கக்கூடிய இடத்திற்கு வருகிறார். எவ்வளவு நேரமாகும்? இந்த விழாவுக்கான ஏற்பாடுகள் பற்றி சொல்லுங்கள். வணக்கம். அதாவது பாரத பிரதமர் அவர்கள் தற்சமயம், அதாவது சில நிமிடங்களுக்கு முன்பாக ராமநாத சுவாமி ஆலயத்தில் சிறப்பு தரிசனம் மேற்கொண்டு மனமுருக வேண்டிய பிறகு தற்பொழுது சாலை மார்க்கமாக மீண்டும் வந்த வழியாக அந்த பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்ட மேடைக்கு இன்னும் சற்று நிமிடத்தில் வர இருக்கிறார். வரும் வழியிலும் இருபுறங்களிலும் அந்த பொதுமக்கள் மற்றும் பாஜக தொண்டர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர். மேலும் அவர் இரு மரங்கிலும் இருக்கக்கூடிய தொண்டர்களிடையே கையசைத்து தனது சந்தோஷத்தை வெளிப்படுத்தி வருகிறார். இன்னும் சற்று நிமிடத்தில் அந்த பொதுக்கூட்ட மேடைக்கு அவர் மேடையில் உரையாற்ற இருக்கிறார். இதற்காக மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய பல மாவட்டங்களிலிருந்து வருகிற அந்த போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் அவர் இந்த பொதுக்கூட்ட மேடையை வந்தடைய உள்ளார். இன்னும் சில நிமிடங்களில் பொதுக்கூட்ட மேடைக்கு வர இருக்கிறார் பிரதமர். அங்க பிரதமருடைய பேச்சும் திட்டங்கள் தொடக்கமும் இருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.